Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். பரிசுத்தம் நல்லது, ஆனால் நம்முடைய பரிசுத்தத்தினால தான் அற்புதம் நடக்குதுன்னு போதிக்கிறது தப்பு. நம்ம கரெக்டாக இருந்தால் தான், நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் அற்புதமான பலத்த கிரியைகள் நமக்கு நடைபெற முடியும்னு சொல்கிறோம்னா அவங்க என்றைக்கு அற்புதத்தை பெறுறது? நடக்கவே நடக்காது. பரிசுத்தமாக இருக்கிறது நல்லது, ஆனால் அற்புதம் நடக்கிறது எதனால் நடக்குது? நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியையெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டதுனால, 10 கற்பனையை கரெக்டாக கை கொண்டதுனால அற்புதம் நடக்கிறது கிடையாது. அற்புதங்கள் எப்படி நடக்கிறது? ஆவியை உங்களுக்கு அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலேயே செய்கிறாரு, அல்லது விசுவாசத்தின் கேள்வினால் செய்கிறாரா? நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் கேள்வினால தான். கடவுள் என்ன செய்திருக்கிறாருங்கிறத பிரசங்கம் பண்ணுறோம், உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அதனால தான் ஜனங்கள் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த கிருபை கிரியை இந்த 2 காரியத்தை குறித்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கிருபையிலேருந்து கிரியைக்கு போயிடக்கூடாது. அது ஒரு பின்னால் போகிற மாதிரி, முன்னால் போகிறது இல்லை. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கலாத்தியர் மாதிரி தான் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாருன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே எப்படி எழுதுகிறாரு பாருங்கள். எவ்வளோ கோவம் இருந்தால் அப்படி எழுதியிருப்பார். ஏன்னா இங்கிலீஷில் ஒருத்தர் சொல்கிறாரு, லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் யூ இடியட்ஸ் அப்படின்னு தான் எழுதுகிறாராம். புத்தி இல்லாத கலாத்தியர். அவருக்கு அவ்வளோ கோவம் இந்த விசுவாசிகள் மேலே. என்ன சொல்கிறாரு, என்ன ஒரு முட்டாளுகளாக இருக்கிறீங்கன்றாரு. கிருபையை உங்களுக்கு போதிச்சேன், இப்போ நீங்கள் கிரியைக்குள்ளே போயிட்டீங்க. ஏன் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது? கிருபையிலேருந்து கிரியைக்கு போனதுனால. என்னையா 10 கற்பனை தானே சொன்னாங்க, அவங்க அதன்படி தானே நடக்க சொன்னாங்க, அது நல்லது தானே அவங்களுக்கு? அப்படி கிடையாது. கிருபையிலேருந்து கிரியைக்கு போனால் எல்லாமே கஷ்டமாயிடுது, ரொம்ப கஷ்டம். கிரியையிலேருந்து கிருபைக்கு வந்தால் எல்லாமே சுலபமாயிடுது. ஏனென்றால் கிருபை என்ன சொல்லுது? கஷ்டமானதை அவர் செஞ்சிட்டாரு, சுலபமானதை தான் நான் செய்யணும்னு. கிரியை என்ன சொல்லுது? கஷ்டமானதை நான் செய்யணும். ஹலோ, கஷ்டமானதை நான் செஞ்சா சுலபமானதை அவர் செய்வார். எப்படி இருக்குது இது? அது டீலே இல்லை. அது கிருபை சொல்லுது, கஷ்டமானதை அவர் செஞ்சிட்டாரு, சுலபமானதை நான் செய்யணும். எத்தனை பேர் நினைக்கிறேன் அது நல்ல டீலுங்கன்னு? அதுதான் கிருபை. கிருபை ஒரு அருமையான ஒரு காரியம். கிருபையை போதிக்கிறது என்று ரொம்ப அருமையாக. அதனால தான் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ போதிச்சு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்தால் யாரும் நீ விருத்த சேதனம் பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, இப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை மேன்மைப்படுத்தி இதை செய்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவருக்கு ரொம்ப கோபம் வருது. 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இவங்களுடைய மெச்சூரிட்டிக்காக, இவங்க நல்லா மெச்சூர் ஆகி நல்லா வரணுங்கிறதுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்றார். முதல்ல ஒரு தடவை கற்ப வேதனைப்பட்டார். எதுக்கு? இவங்க ரட்சிக்கப்படணுமேன்றதுக்காக இவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அப்படி ஒரு வேதனை அவருக்கு. இப்போ சொல்கிற மறுபடியும் நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். சந்தேகம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா முன்னிருந்த நிலையில் இவங்க இல்லை, கிருபையை விட்டு விலகி கிரியைக்குள்ளே போயிட்டாங்க. சொல்கிறார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிறீங்க, அந்த பிரசங்கத்தை கேட்டீங்கப்போ நியாயப்பிரமாணத்தை யாரோ கொண்டாந்து உங்களுக்கு போதிச்சிட்டாங்க, கிருபையை விட்டு விலக பண்ணிட்டாங்க, அதில் நீங்களும் விரும்புகிறீங்க. அது சொல்கிறத நீங்கள் கேட்கலையான்றாரு. என்ன சொல்லுதான் நியாயப்பிரமாணம்? இங்கே பாருங்கள், 22ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். தெரியல உங்களுக்கு? அதை சாராள் ஒரு குமாரனை பெற்றாள் இல்லையா?
அவன் தான் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன்னா அவள் வீட்டில் அடிமையாக இருந்த ஆகார் என்கிற பெண் மூலமாக இஸ்மவேல் என்கிறவன் பிறந்தான். இதை ஒரு ஒப்பனையாக யூஸ் பண்ணி கிருபைக்கும் கிரியைக்கும் ஒரு ஒப்பனையாக யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாரு பாருங்க. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். என்ன அர்த்தம்? அவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் வந்து மாம்சத்தின்படி பிறந்தானா? மாம்சத்தின்படினா என்ன? சொந்த முயற்சியின்படி, கடவுளுடைய கிருபையின்படி அல்ல, வாக்கு தத்தத்தின்படி அல்ல, கடவுள் செஞ்ச அற்புதத்தினால அல்ல, சொந்த முயற்சியினால். கர்த்தர் சொன்னார் பிள்ளைய தர்றேன்னு. இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு. நான் வயசாகிட்ட போது தர்றேன்றாரு, ஒன்றும் தரமாட்டேன்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஒன்றுமே முடியாமல் போயிடுமாக்கும். அதனால் அதுக்கு முன்னால் எப்படியா குழந்தைய பெற்றுக்கணுமாக்குன்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரைட் ஐடியா அந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு. வந்து ஒரு அடிமை பெண்ணை எடுத்து, அந்த காலத்து வழக்கம் அப்படியா பாருங்கள், அந்த ஊரில் அப்படி வழக்கம் இருந்துதான். பிள்ளை பெற்றுக்க முடியாதவர்கள் இப்படி ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணையை எடுத்து அவள் மூலமாக பிள்ளையை பெற்று வாரிசை உண்டாக்கி கொள்ளலாம்ன்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கு பாருங்கள். அவள் ஒன்றும் புதுசாக ஒன்று கற்பனை பண்ணி யோசிக்கல. இதை அங்கே நாட்டில் இருந்த ஊரில் இருந்த வழக்கத்தின்படி தான் அவள் யோசித்தா. அந்த வழக்கத்தின்படி யோசித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கலான்னு சுய முயற்சி, அதுதான் மாம்சத்தின்படி பிறக்கிறது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு பாருங்கள். கடைசியில் அது இந்த மாம்சமே வந்து பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்குது. இந்த சுய முயற்சினால் கடகடன்னு போய் பிள்ளையை பெற்றுக்கோனா பெற்ற பிறகு வெளியே அனுப்பிடுறா. இப்போ வெளியே அனுப்பலைன்னா அவனை அவளை தூக்கி வெளியேறலைன்னா ஒன்றும் விட மாட்டேனாக்கும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. அப்போ மாம்சத்தின்படி பிறந்தவன் அவன். மாம்சத்தின்படி பிறந்தவன்னா சுய முயற்சியினால், கடவுளுடைய கிருபையினால். அது கடவுளுடைய கிருபைக்கு அங்கே இடமே இல்லையே, கடவுள் நாங்கள் பண்ண வேண்டியதில்லை. இது மாம்ச முயற்சி. சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வந்து கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிள்ளை பெற முடியாத ஒரு தம்பதிக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, உனக்கு பிள்ளை உண்டாகும்னு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர். அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிள்ளை பிறந்தது. வாக்கு பண்ணது மட்டுமல்ல, அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் கர்த்தர் கொடுத்து சாத்தியத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். அடுத்த வசனம் பாருங்கள். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஞான அர்த்தம் உள்ளவைகள்னா என்ன? இட் ஹாஸ் அ கிரேட் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது இல்லைன்றாரு. இதில் ஸ்பிரிச்சுவல் மீனிங், அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன? கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசத்தை குறித்து இது போதிக்கிறது என்று சொல்லுகிறார். நான் சொல்லலை, சிலர் எல்லாமே ஞான அர்த்தத்தில் பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு மாதிரி அலிகோரிக்கலாம் எல்லாத்தையுமே. இவர் சொல்கிறதுனால தான் இப்போ ஞான அர்த்தத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவர் தான் சொல்கிறாரு இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாதிரி 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அங்கே தான் 10 கற்பனை கொடுக்கப்பட்டது இல்லையா? அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. இதுதான் ஞான அர்த்தம். ஞான அர்த்தத்தோடு வளர்க்குறாரு. அதை இந்த 2 பிள்ளைங்களை வச்சு, இந்த 2 பெண்களை வச்சு ஞான அர்த்தத்தோடு வளர்க்குறாரு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. ஞான அர்த்தம் கொடுக்குறாரு பாருங்க. சில நேரத்தில் அப்படி பிரசங்கம் பண்ணலாம், பைபிள் அப்படி அலோவ் பண்ணும்போது பண்ணலாம். நம்மளா ஏதாவது ஞான அர்த்தத்திலே சொல்லிட்டு போகக்கூடாது. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றான் அவன். வழியில் அடித்து போட்டாங்க இல்லையா? எருசலேம் உயரம் இருக்குது, எரிகோ கீழே இருக்குது. நல்லா ஆவிக்குரிய நிலையிலிருந்து கீழான பின்வாங்கின நிலைக்கு போனான். இது ரொம்ப ஞான அர்த்தமாக இருக்குது, வேண்டாத ஞான அர்த்தம் அது. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. சும்மா இஷ்டத்துக்கு ஞான அர்த்தத்தை போட்டு நீட்டக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி இடத்துல இவரே உபயோகப்படுத்துறதுனால நம்ம உபயோகப்படுத்தலாம். எல்லாத்தையும் ஞான அர்த்தம்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஆனால் சில இடங்களில் இப்படி டைப்பாலஜி யூஸ் பண்ணுறாரு, பவுல் அப்போஸ்தலன் தான் யூஸ் பண்ணுறாரு. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவர் அதிகாரம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. சரி, அது ஆகார் என்பவள். எது? சீனாய் மலை ஆகாராம். ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி,
இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். நாமெல்லாம் என்னவா? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். சுய முயற்சியினால் உண்டானவங்கள் அல்ல நாம். அதான் சொல்ல வர்றாரு. நாம் எப்படி இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? 10 கற்பனையெல்லாம் கடைப்பிடிச்சு நம்ம வந்ததுனாலையா? அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடித்ததுனாலையா? எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் நம்ம? அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் தயவாய் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க. வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா அது கடவுளுடைய கிருபைங்க. நம்ம குவாலிஃபிகேஷனில் வரல, நம்ம குவாலிஃபை ஆகி வரல. நம்ம பெரிய யோகியர்கள், நம்ம ஊர்லேயே நம்ம தெருவுலேயே இவர் ஒருத்தர் தான் தெருவுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாரு ஆண்டவர். எங்கள் தெருவில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள்? கிடையாது. சிலர்லாம் நம்ம தெருவுலேயே நம்ம தான் மோசமான ஆளாக இருந்திருக்கிறோம். கரெக்டாக பார்த்து நம்மளை செலக்ட் பண்ணுறாரு. அதான் கிருபை. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. அதாவது வளர்ந்து வரும்போது இஸ்மவேல் என்ன பண்ணுறான்? ஈசாக்கை துன்பப்படுத்துகிறான். அதனால தான் சாராளுக்கும் வந்து அவனை வெளியே தின்றான். அந்த பிள்ளையும் தாயும் 2 பேரையும் தூக்கி வெளியே விடுறா. அது இப்பொழுதும் நடந்து வருகிறது. என்ன நடந்து வருது? இப்போதும் அதான் நடந்தது. இந்த கிருபையை போதிக்கிறவங்கள பார்த்தா இந்த பிரமாணத்தை போதிக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தா எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துருவீங்க போல இருக்கு, என்ன வேணால் பண்ணிக்கோன்னு. நான் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாலே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க. நம்ம லைசன்ஸுக்காக நான் என்ன லைசன்சிங் அத்தாரிட்டியா? நான் என்னமோ புதுசாக லைசன்ஸ் கொடுத்து அதனால தான் இப்படிலாம் இப்போ எல்லாம் ஜனங்க மாறிட்டா மாதிரி பேசுகிறாரு அவர். இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, யாரும் அப்படி ஒன்றும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இல்லை. இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. பிடிக்காது, துன்பப்படுத்துவாங்க. பிரமாணத்தை போதிக்கிறவர்களுக்கு, கிருபையை போதிக்கிறவர்கள் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த பிரமாணம் அப்படி, அந்த ஆளுங்க அப்படி. இஸ்மவேல் மாதிரி அது ஒரு ஜாதி. அது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவர்களுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களெல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இவனுக்கு தனியாக இன்ஹெரிட்டன்ஸ். இவன் தான் இன்ஹெரிட்டர். யார்? ஈசாக்கு தான் சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளியாக ஆறான். மற்றவங்களெல்லாம் செட்டில் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து போன்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. பெரும் பணக்காரன் அவர் ஆபிரகாம். எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டு இவன் தான் சுதந்திரவாளியாக்குறார். ஏன்னா அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. சுதந்திரவாளிகள் யார்? சுதந்திரவாளிகள் யாருன்னா இப்படி தேவனால் பிறந்தவர்கள் அல்லது வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்கள், கிருபையினால் உருவானவர்கள், அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். மற்றவங்க சுதந்திரவாளி ஆக முடியாது. இந்த பிரமாணத்தின்படி வர்றவங்க சுதந்திரவாளி ஆக முடியாது. ஏன்னா சுதந்திரவாளினா என்ன அர்த்தம்? சுதந்திரவாளினாலே எங்கள் அப்பா வச்சுட்டு போயிருக்காரு, எனக்கு வச்சுட்டு போயிருக்காரு, நான் எடுத்துக்கிறேன், அதுதான் சுதந்திரவாளி இல்லையா? எங்கள் தாத்தா பாட்டங்காலத்து சொத்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு, அதான் சார். நான் ஒன்றும் சம்பாதிக்கல, எங்கள் தாத்தா சம்பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் சுதந்திரவாளியினுடைய லட்சணம். ராஜா எப்படி ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்? அவனுக்கு சுதந்திரம். அவங்க பாட்டங்காலத்துலேருந்து எல்லாம் ராஜாவாக இருக்கிறாங்க. எத்தனை தலைமுறையாக எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. எல்லாம் இவனுக்கு வந்து சரி, இவன் ஒன்றும் போய் வேர்வை சிந்தி ஒன்றும் சம்பாதிக்கலை. அப்போ சுதந்திரவாளின்றதுடைய அர்த்தமே என்ன? இவன் ஒன்றும் கிரியினால் சம்பாதிச்சதல்ல, இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை அவன் சுதந்திரித்து கொள்ளுகிறான். அப்போ நாமெல்லாம் சுதந்திரவாளிகள். எல்லாம் சுதந்திரவாளின்னு சொல்லி பார்ப்போம். கிருபையின் மக்கள் தான் சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும். கிரியினால் வருகிறவர்கள் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஏன்னா கிரியினால் நீங்கள் ஒன்றும் சுதந்திரிக்க முடியாது. கிரியினால சம்பாதிக்கலாம், சுதந்திரிக்க முடியாது. ஹலோ, ராவும் பகலும் உழைச்சி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு சம்பாதிக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு நல்லாவும் வரலாம்.
ஆனால் சுதந்திரவாளின்ற கணக்கே வேற அது. அது என்னன்னா, எனக்கு யாரோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். சம்பாதிக்கிறதுக்கும் சுதந்திரிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹலோ, சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுக்கலாம், சுதந்திரிக்கிறவங்க சுதந்திரிச்சுக்கலாம். நான் பார்த்தேன், சம்பாதிக்கிறது ரொம்ப ரத்த வேர்வை சிந்தணும், சுதந்திரிக்கலாம், பேசாத. ஹலோ, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. எதுக்கு வேணா, எதுக்கு போய் உருண்டு பிறண்டு ரத்த வேர்வை சிந்திட்டு இருப்பானே. சுதந்திரிக்கலாம். எதை பற்றி சொல்கிறாரு இது? சும்மா சாதாரண சம்பாத்தியத்தை பற்றி சொல்ல. எதை பற்றி சொல்கிறாருன்னா, கிரியை கிருபையை பற்றி பேசுகிறாரு. கிருபை நம்மை சுதந்திரிக்க பண்ணுகிறது. ஏன்னா கிருபையினுடைய அடிப்படை என்ன? கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், சுதந்திரித்துக் கொள்கிறேன். அவர் எனக்கு செஞ்சிட்டார், நான் பெற்றுக்கொள்கிறேன். கிரியினுடைய அடிப்படை என்ன? நான் எவ்வளோ நல்லது செய்கிறேனோ அவ்வளோ நல்லது எனக்கு நடக்கும். நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கனோ அவ்வளோ கரெக்டாக கர்த்தர் எனக்கு செய்வார். நான் கரெக்டாக இருந்தால் தான் செய்வார், இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார். ஹலோ, எது வேணும் உங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டமான வழி. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க வேணா, ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வழி. அறிவுள்ளவர்கள் இதை தான் தெரிஞ்சுக்குவாங்க. எதை? கர்த்தருடைய கிருபையை. கிருபையின் கீழே வர்றவங்க சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். நான் சம்பாதிக்கல எதையும். என்னுடைய கிரியினாலே, நான் செய்த நன்மையினாலே, என்னுடைய புண்ணியத்தினாலே எனக்கு ஒன்றும் வந்து கிடைக்கல. அவருடைய புண்ணியம் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறது. அவருடைய கிருபை எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கு. இதுதான் சுவிசேஷம். பாருங்கள், இது ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் பாருங்கள், கர்த்தர் ஈசாக்கை பலியிட சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நான் சொல்கிறேன் அந்த மலை மேலே கொண்டு போய் தகன பலியாகி கொடு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். கர்த்தருக்கு தெரியாத அவனுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு தெரியாத மாதிரி நடிக்கிறார் அவர். உன்னுடைய ஏக சுதனம், ஏன்னா அதை கணக்கிலேயே எடுக்கலன்றார். நான் அது உன் மாம்சத்தில் பிறந்தது, உன்னுடைய சுய முயற்சியினால் உண்டானது, அதில் நான் இல்லையே. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதில் என் கிருபை ஏதாவது இருந்ததா? என்னுடைய பலன் ஏதாவது இருந்ததா? அதில் என்னுடைய உதவி ஏதாவது இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. அதில் ஓம் பலன், உன்னுடைய ஆற்றல், ஓம் மூல அறிவு, உன்னுடைய இது, அவ்வளோதான் இருந்தது ஒழிய என்னுடையது ஒன்றுமே கிடையாது. நான் எதை அங்கீகரிக்கிறேன்னா கிருபையை மட்டும்தான் அங்கீகரிக்கிறேன்றாரு. உன்னுடைய ஏக சுதன். ஏன்னா என்னுடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாக, நான் கொடுத்த ஆற்றல் நிமித்தமாக, நான் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக பிறந்த அந்த ஒரு குழந்தையை தான் நான் எண்ணி பார்க்குறேன்றார் கர்த்தர். அவன் ஒருத்தன் தான் அவனுடைய குமாரன்றார். அப்போ பாருங்கள், கர்த்தர் கிரியை அங்கீகரிப்பதே கிடையாது, கிருபையை தான் அங்கீகரிக்கிறார். பாருங்கள், 100 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு, பிள்ளை பெற முடியாதுங்கிற ஒரு நிலைமை. சரீரம் செத்ததாயும் சாராளுடைய கற்பம் செத்ததாக இருந்தது. ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. பிள்ளை பெறதுக்கு சான்ஸே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த சான்ஸே இல்லைன்றாங்களா, அந்த ஆள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா பெட்டர் சான்ஸ் அவனுக்கு, ஏன்னா எல்லாம் நான் செய்ய முடியுன்றார். ஹலோ, நல்லா கவனிச்சிங்களா? கீழே கிடக்கிற ஆள் கூட இது மேலே தூக்கி விட்டுரும். சான்ஸே இல்லை, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே பாருங்கள். அப்படிப்பட்ட ஆளை கடவுள் பார்த்த உடனே அந்த ஆளை விடுறதில்லை. ஏன்னா இப்போ கடவுள் அவன் வாழ்க்கையில் கிரியை செய்து 100க்கு 100% அவர் மகிமை பெற முடியும். சரீரம் செத்தது, கற்பம் செத்ததுன்னு சொல்கிற இந்த மனுஷனுடைய முடியாதுன்ற நிலைக்கு வர்றான் பாருங்க. அந்த நிலையில் அவன் இருக்கும்போது கர்த்தர் அப்பேற்பட்ட மனுஷனிடத்தில் காந்தம் போல இழுக்கப்படுகிறார், அவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடையே பார்க்கும்போது ஊரில் யார் பெரிய பணக்காரரு, யார் ரொம்ப யோகியர், அப்படி பார்க்குறது இல்லை. இப்படியே பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? யார் ஒன்றும் முடியாமல் இருக்கிறாங்க, திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க, யார் எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறாங்க, யார் இப்போ ஒரு அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா தொலைஞ்சோம் நாமன்னு இருக்கிறாங்க, யார் டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க, யாருக்கு உதவி செய்யவே ஆள் இல்லை,
அப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தான் சுவிசேஷம் பாருங்க. சுவிசேஷத்தினுடைய தன்மை அதுதான். அப்படிதான் நோக்கி பார்க்கிறார். ஏன்? இவருடைய பலவீனம், முடியாமை, இயலாமை, தரித்திரம், இல்லாமை, இவைகள் மத்தியில் அவர் தம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுகிறார். அதனால தான் அவருக்கு அப்பேற்பட்ட ஆட்களை ரொம்ப பிடிக்குது. சரி, 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இப்போ கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல், பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, கிரியையை பற்றி. அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செஞ்சாதான் நீ இதாக்கும், அப்படியாக்கும். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதீங்கன்றார். சிலருக்கு கிறிஸ்டியானிட்டியே ஒரு அடிமைத்தனத்தின் மார்க்கம் ஆயிடுச்சு. சிலருக்கு அதுக்கு உட்படாமல் சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் அங்கே இஷ்யூ, பெரிய இஷ்யூ. இவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவனானதெல்லாம் ஓகே, ஆனால் அது பத்தாது. அதோடு சேர்த்து என்ன பண்ணோம்? விருத்த சேதனம் பண்ணு. விருத்த சேதனம் யார் பண்ணுற? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது யூதர்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு காரணம் இருந்தது. அது உடன்படிக்கைன்னு ஒரு அடையாளம், அதுக்கு சில அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் விருத்த சேதனம் அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அது எல்லாருக்கும் இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதை போதிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க. அதான் பவுலுக்கு ஒரே கோவம். அதெல்லாம் வேண்டியதில்லை, தேவையில்லை அப்படிங்கிறது இவருடைய தெளிவான ஒரு போதனை. அவர் சொல்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. அவங்க என்ன சொல்கிறாங்க? விருத்த சேதனம் பண்ணாதான் கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வார், விருத்த சேதனம் பண்ணாதான் நீ கடவுளுடைய பிள்ளையாக முடியும், இப்படி இந்த மாதிரி போதிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன அர்த்தம்? நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி அதன் மூலமாக தான் கடவுள் உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னால், அப்போ விருத்த சேதனம் பண்ணிங்க. கிறிஸ்து என்னத்துக்கு உங்களுக்கு? அவர் ஏன் வரணும்? அவர் ஏன் சிலுவையில் மரிக்கணும்? அவர் ஏன் உயிரோடு எழும்பணும்? அவர் ஏன் பாடுபடணும்? வேண்டியதே இல்லையே. அவரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு. விருத்த சேதனம் உங்களை ரட்சிக்கணும்னா சும்மா அந்த மாம்சத்தில் தோலில் ஒரு சின்ன பகுதியை வெட்டி எறிகிறதுனால ஹலோ பெரிய ரட்சிப்பே உண்டாயிடுதுன்னா, பாவம் கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாமல் அவரை வேற அனுப்பிச்சிட்டாருங்க. இவ்வளோ சின்ன மேட்டரு, மாம்சத்தில் ஒரு சின்ன தோலை வெட்டி எறிஞ்சாலே கதை முடிஞ்சுது. தேவனுடைய பிள்ளையாக மாறிடலாம் நம்ம. இதுக்கே இயேசு அனுப்பிச்சு கண்ணியின் வயிற்றில் பிறக்க பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மறித்து இவ்வளோ நிந்தையை அனுபவித்து அவரை உயிரோடு எழுப்பி இவ்வளோலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விருத்த சேதனம் உங்களை ரட்சிக்கும்னா கிறிஸ்துவனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. 3ஆம் வசனம், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன். பவுல் ஒரு லாவில் ரொம்ப எக்ஸ்பர்ட். நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கரெக்டாக கடைபிடிச்ச ஆள். இப்போ அப்படியே திரும்பிட்டார் பாருங்க, கிருபை பக்கம் திரும்பிட்டார். அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இவருடைய இதை வாசிக்கிறது. அவர் சொல்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். சரி, என்ன சொல்கிறாருன்னா, விருத்த சேதனம் பண்ணிக்கோன்னு பிரசங்கம் பண்ணுறாங்களே, விருத்த சேதனம் பண்ணால் மட்டும் போதாது, மீதியும் செய்யணுமே. நியாயப்பிரமாணம் முழுதையும் நிறைவேற்றணும். அப்போ நியாயப்பிரமாணம் முழுதையும் நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலன்னா என்ன தண்டனையோ அதையும் நிறைவேற்றணும். பழைய ஏற்பாட்டுக்கு போயிட வேண்டியதான். அப்படியே அப்படி போனால் என்ன ஆகும்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே யார் யார் என்ன தப்பு செஞ்சான்னு பார்த்து சபையார் யாராவது அந்த தப்பை கொண்டு வந்து முன்னால் சொல்லணும். சொன்ன உடனே அந்த ஆளை கூப்பிட்டு எல்லோரும் கல்லால் அடிக்கணும், கொல்லணும். இதுதான் நடக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? போயிடலாமா? அதுக்கு இப்படிதாங்க நடந்தது. சொல்கிறார், வெறும் விருத்த சேதனம் போய் ஏன் ஃபுல்லாக போதிக்க மாட்டேற? நியாயப்பிரமாணத்தில் ஒரு சின்ன இதை மட்டும் போதிக்கிற, இந்த தோலை கட் பண்ணுறதை மட்டும். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட்டு. மீதியெல்லாம் என்ன?
ஒன்றிலே தவறுனாலும் எல்லாத்தையும் தவறில்லைன்னு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நிறைவேற்றணுமேன்றாரு. இப்போ பாருங்கள் 4ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். பாவத்தில் விழுந்தவங்கள தான் சாதாரணமாக நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், கிருபையினின்று விழுந்துட்டார், கிருபையினின்று விழுந்துட்டார்னு. யாராவது பாவத்தில் விழுந்துடுறாங்க பாருங்கள், அவங்கள என்ன சொல்கிறோம், கிருபையினின்று ஃபாலன் ஃப்ரம் கிரேஸ் பிரதர்ன்றோம். பைபிளில் கிருபையினின்று விழுந்ததை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த சுயநீதிக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், சுயநீதிக்காரர்களை பற்றி தான் அப்படி சொல்லியிருக்குது. கிருபையினின்று அவர்கள் விழுந்துட்டாங்க, கிறிஸ்துவனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாவத்தில் விழுந்தவனுக்கு கிறிஸ்துவனால் பிரயோஜனம் உண்டு. இன்னும் கேட்டா, ஹலோ, நல்லா யோசித்து பாருங்கள், பாவத்தில் விழுந்தவனுக்கு கிறிஸ்துவனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவத்தில் விழுந்தவனுக்கு கிறிஸ்துவனால் பிரயோஜனம் உண்டு. ஏன்னா கிறிஸ்துவன் மூலமாக தான் பாவ மன்னிப்பே உண்டாகுது. அதனால் பாவத்தில் விழுந்தவன் கிருபையை விட்டு விலகி போல. பாவத்தில் விழுந்தவனுக்கு கிருபை ரொம்ப அவசியம், கிறிஸ்து ரொம்ப அவசியம், கிறிஸ்து அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார், இதுதான் உண்மை. ஆனால் சுயநீதிக்காரனுக்கு அவன் கிருபையை விட்டு விலகி போயிட்டான், கிறிஸ்து அவனுக்கு தேவையில்லை, கிறிஸ்துவை விட்டும் கிருபையை விட்டும் விலகி போய்விட்டான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது?